எந்த காசுல வந்தது? மக்களோட ஊழல் பணத்துல தான். பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளே தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்துருங்க. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏவா வேலு டிஎம்கேயோட கொறடா இப்போ 2026ல டிஎம்கேயோட கொறடாவா இருக்காங்க. அவங்க வீட்டில் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இப்போ வரைக்கும் காலையில மார்னிங் ஐடி ரைடு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் ஐடி ரைடு போயிட்டே இருக்குது. 2021 to 2026 வரைக்கும் அமைச்சராக இருந்தார். எதுல? நெடுஞ்சாலைத்துறையிலையும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், ஒர்க் பண்ணார். ஸோ அப்போ அவர் இருந்த பீரியட்ல அவர் பண்ண ஃப்ராடு, அதாவது ஊழல்கள் பற்றி விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை போயிருக்காங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கு அறப்போர் இயக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு இயக்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. இவங்க இந்த இதுல நெடுஞ்சாலைத்துறையில இவ்வளவு கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி ஐடி ரைடு அங்க அவங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்குது. அவங்க கார், வீடு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட வீடையும் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி ரைட் கோயிங் ஆயிருக்கு. யார் இந்த ஏவா வேலு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கேல ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு தருன்னு சொன்னா ஏவா வேலு. அதாவது இவர் 1997ல தான் நம்ம டிஎம்கேல ஜாயின் பண்றாரு பார்ட்டியில. ஃபர்ஸ்ட் இவர் எந்த பார்ட்டியில இருந்தாருன்னா ஏடிஎம்கே பார்ட்டியில இருந்தார். அங்க இருந்து ஷிஃப்ட் ஆனது தான் டிஎம்கேல வந்து சேர்ந்தாரு. எலெக்ஷனுக்கு இவர் நின்ன ஒரு கேண்டிடேட் இடம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. அது அவரோட பேஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் நிக்கிற அந்த தொகுதி திருவண்ணாமலை தொகுதியில அவர் தோத்ததே கிடையாதுங்க இந்நாள் வரைக்கும். 2011 ஆகட்டும், 2016 ஆகட்டும், 2021 ஆகட்டும், 2026 ஆகட்டும் வெற்றி பெற்றிருந்தாரு. ஸோ அந்த திருவண்ணாமலை தொகுதி அவரை எந்த இதுலையும் விட்டு கொடுத்ததும் கிடையாது. அதுவும் அவர் ஜெயிக்கிற வாக்குகள் வித்தியாசம் கூட பெரிய அளவில் இருந்ததுங்க, மார்ஜின். அந்த மாதிரி தான் அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாரு. லாஸ்ட் 2021ல இவர் அமைச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் பண்ண ஒரு சின்ன ஊழல் பிரச்சனை இப்போ வெளியே வந்திருக்கு. அறப்போர் இயக்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஐடி ரைடு போயிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாரு ஏவா வேலு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பண்ணியிருக்காருங்க. அதுலயும் ஒரு பெரிய ஒரு காமெடி என்ன தெரியுங்களா? இப்போ ரீசெண்டா 2025ல ஆகஸ்ட் வந்து திருநெல்வேலியை போய் விசிட் பண்றாரு சார். விசிட் பண்ணி ஒரு அறிக்கை விடுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம திருநெல்வேலியில 100 கோடி மதிப்புல ஒரு பெரிய ஒரு லைப்ரரி கட்டுறதா நாங்க திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு எப்ப அறிவிக்க விடுறாங்க? 2025ல ஒரு அறிக்கை விடுறாங்க. பட் அந்த அதாவது லைப்ரரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்படி அதுல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காருங்க. மினி தியேட்டர் இருக்குமா, மல்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குமா, மின் தியேட்டர், ஆடிட்டோரியம் இருக்குமா அப்படின்னு அவரே அதுல ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க ஒரு ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதான்னு பார்த்து தான் அந்த திட்டத்தையே அவங்க கொண்டு வந்திருக்காங்க டிஎம்கேல இருந்து. பாத்தீங்களா மக்களே? அதாவது 100 கோடியில ஒரு லைப்ரரி திட்டம் கொண்டு வராங்க. அந்த லைப்ரரிக்குள்ள எதுக்கு மினி தியேட்டர் வேணும்? மினி தியேட்டர், ஆடிட்டோரியம் எதுக்கு? அங்கேயும் அவங்க காசு சம்பாதிக்கிறதா பாக்குறாங்க. ஒவ்வொரு திட்டம் கொண்டு வரத காசு சம்பாதிக்கிறது தான் பார்த்திருக்காங்க டிஎம்கேல இருந்து. இவருக்கு 2023லயே இவரை நிறைய லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து இவருக்கு வீட்டுக்கு எல்லாம் ரைடு எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா எதுக்கும் போதிய அளவுல ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா நிறைய கேசஸ் இதே மாதிரி இவருக்கு பதிவாயிருக்கு. ஏன்னா இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில மெயினா வந்து நம்ம செந்தில் பாலாஜி சார மாதிரி ரொம்ப பேரை நெய்ம் அடிக்ட் ஆயிட்டு இருந்தது, இவருக்கும் அடிக்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ டிஎம்கே சைட்லன்னு சொல்றாரு, சிஎம் சாரை பார்த்து நீங்க கை ரைஸ் பண்ணனால அவர் இப்ப நெக்ஸ்ட் டே உங்க வீட்டுக்கு, நெக்ஸ்ட் டே எல்லாம் கிடையாதுங்க, 2 days கழிச்சு தான் வந்திருக்காங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து. பட் சிஎம் சார் பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்.
மக்களோட காசை எடுத்தவங்களையும் நான் விட மாட்டேன், கை வச்சவங்களையும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி மக்களோட பணத்துல கை தொட்டவங்களே நான் விட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், சிஎம் சாரே சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரிதான் இப்ப ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இவருக்கு ஏவா வேலு அவருக்கு நிறைய காலேஜ் இருக்கு. அதெல்லாம் எந்த காசுல வந்தது? மகன் பேர்ல இருக்கிற காலேஜ், பொண்டாட்டி பேர்ல இருக்கு. எந்த காசுல வந்தது? மக்களோட ஊழல் பணத்துல தான் இவ்வளவு வச்சிருந்தாங்களா? காலேஜஸ்ல அவ்வளவு கட்டி போட்டிருக்காரு. அதிர்ச்சியான ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஏவா வேலு அவர்கள் கன்னியாகுமரி டு வாரணாசி ரோடு அதை அப்படியே முடிச்சு போட்டிருக்காங்க, அபாண்டன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு லட்சம் வாங்கியிருக்காங்க தெரியுமா? அந்த இது வாரணாசி டு கன்னியாகுமரிக்கு 76 லட்சம். அண்ட் இன்னும் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக மானமங்கலம் டு நன்னியூர் ரோடு, மானமங்கலம் டு நன்னியூர் ரோடு அது எவ்வளவு தெரியுமா? 98 லட்சம். அண்ட் இன்னும் நேரு டு தலவாளையம் ரோடு, நேரு டு தலவாளையம் ரோடு எவ்வளவு தெரியுமா? அது 26 லட்சம். இப்படி நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது இவங்க எடுத்த ஒரு திட்டம் இது பண்ணான்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க காசு இவ்வளவு கோடின்னு சொல்லிட்டு அதுக்கு சாங்ஷன் பண்ணி விடுறாங்க. ஆனா அந்த திட்டத்தை அவங்க அமல்படுத்தவும் இல்லை. அங்க ரோடு போட்டாங்களான்னு பார்த்தா ரோடும் போடல. இப்படிதான் வெரிஃபை பண்ணி அறப்போற இயக்கத்துல 2 கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு வீட்டுல இப்போ ரைடு போயிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அங்க ரைடு போயிட்டு தான் இருக்கு. அங்க இன்னும் ஆபீசர்ஸ் உள்ள இருக்காங்க. திமுகவோட வழக்கறிஞர் உள்ள போயிட்டு உள்ள போறதுக்கு அப்புறம் பெர்மிஷன் கேட்டாங்க, அவங்களையும் உள்ள விட்டுருக்காங்க. அதாவது அவங்க கிட்ட ஐடி ரைடு நல்ல விதமா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்றதுக்காக நம்ம டிஎம்கேல இருந்து அவங்க சைட்ல உள்ள வழக்கறிஞர் உள்ள போனாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவர் அபிஷியலா வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இதிலிருந்து மீண்டு என்ன ஆயிருக்கு, இது வரைக்கும் திமுகவினர் மேலே போட்ட வழக்குகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வருவோம். எத்தனை செக்ஷன் போட்டா என்ன, ஆதாரம் இருக்கணும்ல. செக்ஷன் எஃப்ஐஆர் எத்தனை செக்ஷன்ல வேணா போடலாம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆதாரம் தேவை கிடையாது. அந்த வழக்கை நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஆதாரம் வேணும். பார்ப்போம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த வழக்குகள் எல்லாம் நீர்த்து போகும். நமக்கு என்ன தெரியும், என்ன சீஸ் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்களே. அவரு சரியான முறையில் அவர் நடத்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்றத பார்க்க மட்டும்தான் சென்றிருக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க தெம்பும் திராணியோடும் இருக்கிறோம். சேலஞ்ச் பண்றோம், போடுங்க வழக்குகளை போடுங்கன்னு சொல்றோம். இது எப்ப பார்த்தாலும் எங்க கட்சியில உள்ளவங்க மேல வர ஒரு தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் மக்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி சிஎம் சார் ஸ்டெப் எடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? மக்களோட காசை எடுத்தவங்க மேல, அதாவது மக்களோட காசை தொட்டவங்கள நான் விட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அப்படி பேசினவர் இப்ப அந்த ஆக்ஷனை எடுத்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்னோட கருத்து, ஆமா சார் எடுத்திருக்காரு, ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்திருக்காரு. மக்களோட காசை இன்னும் நிறைய பேர் இன்னும் டிஎம்கேல இருக்க நிறைய பேர் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பா இன்னும் ஐடி ரைடு அடுத்தடுத்த தினங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்க மக்களே, உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.